சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் தக்காளி கடையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காலையில் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு, மதியம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அப்படியே என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 போல் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்கும், முத்தியும் இருக்காது. பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை ஃபைனாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மல்லி இலை, 1 கப்பு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லி இலை நிறையா சேர்க்குறனால டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு அடிக்கனமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 15 சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இதில் எந்த அளவு கத்திரிக்காய் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தக்காளி சேர்க்கணும். அதாவது 1/4 கிலோ கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியும் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி கடையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்ததால் வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ இதில் எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயை நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் புளி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதுலேயே புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருந்த மல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி கிண்டி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் நல்லா வேகணும், அதுக்காகத்தான். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு பிறகு நம்ம மசாலா பொடி சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாத்தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கக்கூடாது, பல்ஸ் மோடில் தான் போட்டு எடுக்கணும். மைய அரைச்சிடக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டாலே போதும். இது அந்த காலத்தில் ஆட்டுக்கல்லில் ஆட்டி செய்வாங்க. இப்போ இருக்க காலத்தில் ஆட்டுக்கல் இல்லாதனால நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததை இந்த தாளிப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. சிம்மிலே இருக்கட்டும், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த கடையில். நம்ம மல்லி இலை அதிகமாக சேர்த்துருக்கனால சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த டயத்தில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்து கூட போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி கடையில் நம்ம செஞ்சுட்டோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.